இவர்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு வேணும். லுங்கி கட்டிட்டாருன்னா லுங்கி வச்சு ஒரு அரசியல் செய்யறாங்க. எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தீங்களா? ஆக்கப்பூர்வமா உட்காந்து ஆடு மாடுகளை வச்சு ஒருத்தன் மாநாடு போடுறான், உலக அளவுல பேசப்படுது. இல்லடா வாயிலா ஜீவராசிக்கு ஒருத்தன் பேசிக்கிறீங்க பாடுறா, வாயிலா ஜீவராசிக்கு மாநாடு நடத்துறான் பாறான்னு பேசிக்கிறீங்க. அடுத்த ஆடு மாடுகளை நானே ஓட்டிட்டு போய் மேய்க்கிறேன். அதாவது போராட்டத்தின் உச்சகட்ட வடிவம் இல்லையாது. அந்த மாதிரியான போராட்டத்தின் உச்சகட்ட வடிவத்தை பத்தி எடுக்கக்கூடிய நபரை ஒரு பொம்பளையோட சேர்த்து வச்சு கொச்சையா பேசுறீங்க. ஒண்ணுக்குமே ஆகாத ஒரு தத்தி, அது ஒரு பொம்மை முதலமைச்சர். அவருக்கு எதுவுமே தெரியாது, தமிழ்நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே தெரியாது. போன போட்டு கையில கொடுத்தோடனே சாரின்னு அஜித் அம்மாட்ட மன்னிப்பு கேட்க தெரியும், மற்றபடி வேற எதுவுமே தெரியாது. அப்படியே அந்த நபர் ஒரு லுங்கி கட்டினது ஒரு பெரிய புரட்சியா பேசுறாங்க. இந்த காலகட்டத்துல எனக்கு என்ன ஒரு ஆசை, இந்த மாதிரி காலகட்டத்துல எல்லாம் பழனி பாபா மாதிரி ஒரு 10 பழனி பாபா இருந்திருக்கணும். இவங்களை போற கிளின்னு கிளிக்கிறது அதான் சரியா இருந்திருக்கும். அப்ப இவங்களுடைய நோக்கம் என்பது எதையாவது ஒன்ன சொல்லி இதை வந்து ஒரு பேசு பொருளா மாத்திக்கிட்டே இருக்கணும். அதாவது முதல்வர் தொடர்ச்சியாக ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோட இருக்காரு, அவர் எல்லா வகையான கோப்புகளையும் படிக்கிறாரு, மருத்துவமனையில இருந்துகிட்டு கூட கோப்புகளை படிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்க அவங்க வந்து விளையிறாங்கன்றதான் உண்மை.